Hello guys, welcome back to Cooking Tamila YouTube channel. வாங்க फ्रेंड्स பார்பிக்யூ சிக்கன் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 800 கிராம், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், சில்லி சிக்கன் மசாலா 4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், எலுமிச்சம்பழம் 2 பிழிந்தது, சால்ட் 2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 3 டீஸ்பூன், தேவையான அடுப்பு கறி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன சிக்கன் வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களாக்கா? என்ன இந்த பார்பிக்யூ எப்படி பண்ணலான்னு தான் வீட்லயே நம்ம சும்மா இருக்கும்போது இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு தடவை எடுத்து வச்சிங்க. அதுக்கப்புறமா திருப்பியும் நம்ம பார்பிக்யூ ரெடி பண்ணும்போது உப்பு போட்டு நல்லா பெரட்டி எடுத்துங்க. அந்த உப்பு எல்லாம் நல்லபடியாக அப்ளை ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா கொஞ்சம் பெரட்டி விட்டுங்கனாக்கா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிக்கனுக்குள்ளே எல்லாம் பெனட்ரேட் ஆகும். சரிங்களா? நல்லா ஒரு தடவை 2 தடவையோ 3 தடவையோ நல்லா கையில் நல்லா பெரட்டி விடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டர்மரிக் பவுடர்னு சொல்லக்கூடிய மஞ்சள் தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க. இந்த இன்க்ரீடியன்ஸாக ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த அளவு முன்னாடி எடுத்து வச்சிங்க. சில்லி சிக்கன் மசாலா இது எல்லா பெரும்பாலும் கடைகள்லாம் கிடைக்கும், சில கம்பெனி பிராண்டட் டைமில் இருக்கும். சிக்கன் மசாலா கேட்டானா கடையில் கொடுப்பாங்க, சூப்பர் மார்க்கெட்டில் கூட நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா போட்டு அதை போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கங்க. அதே போல் காஷ்மீரி சில்லி என்று சொல்லக்கூடிய ரெட் சில்லி ஒன்று இருக்கும், அது கூட நீங்கள் கடையில் பார்த்து கேட்டிங்கனாக்கா ஈஸியாக கிடைக்கும். அது காஷ்மீரி சில்லின்னு கேட்டு வாங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா, அது கொஞ்சம் அந்த இன்க்ரீடியன்ஸ் அளவில் சொல்லியிருக்க மாதிரி போட்டு அதையும் நல்லா போட்டு பிசைஞ்சு எடுத்துங்க. அதாவது சிக்கனை கையில் போட்டு நல்லா பெரட்டினா தான் அதனுடைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா அப்ளை ஆகும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெமன் ஜூஸ் புளிஞ்சு வச்சுருக்கீங்களா, எலுமிச்சம்பழம் ஜூஸு, அதை போட்டு கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா லெமன் இருந்தால் தான் அது நல்லா ஊறி சிக்கன் கொஞ்சம் நல்லா சோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்ன்ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சோளமாவு என்று சொல்லுவோம் இல்லைங்களா, அதை போட்டுட்டு நல்லா அப்ளை பண்ணுங்கள். நல்லா கையில் நம்ம அப்ளை பண்ணும்போது தான் அது கொஞ்சம் லைட்டாக பெனட்ரேட் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour வச்சாச்சுனாக்கா அது நல்லா கொஞ்சம் ஊறி ரெடியாக இருக்கும் நம்ம பார்பிக்யூ செய்கிறது. அதுக்கப்புறமா சாயந்தரம் டைமில் இந்த அடுப்பு கறியை வாங்கி நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா அந்த கொட்டாங்குச்சி இருந்துன்னு வைங்களேன், கொட்டாங்குச்சி நல்லபடியாக எரியும், புரியுதுங்களா? அந்த கொட்டாங்குச்சியில் ஒரு 2-3 கற்பூரத்தை வச்சு நீங்கள் கொளுத்துனீங்கன்னாக்கா கொட்டாங்குச்சி ஆட்டோமேட்டிக் எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு மேலே நீங்கள் அந்த கறிக்கட்டியை எடுத்து அதில் போட்டிங்கனாக்கா கங்கா மாறிடும். பாருங்கள் எப்படி கங்கா மாறிட்டு இருக்குன்னு. அந்த கங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா சரி சமப்படுத்திட்டு அதுக்கு மேலே அதுக்கப்புறமா இந்த கிரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரில் சிக்கனுடைய கிரில் மேலே இருக்கும் அந்த ஷீட், அதை எடுத்து மேலே கவுத்துட்ட பிறகு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க சிக்கனை அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிரில் மெஷில் வச்சு நீங்கள் ஒன்றா தனித்தனியாக வச்சுட்டு என்ன பண்ணணும்னா அந்த கிரில் மேலே தூக்கி வச்சிட வேண்டியது தான். கையில் சின்ன ஒரு அட்டையை வச்சு விசிறி இருந்தீங்கன்னாக்கா அந்த கங்கு நல்லா கொழுந்து விட்டு வரும். எரியக்கூடாது, அந்த அனல் மட்டும் தான் இருக்கும். அந்த அனலில் தான் இந்த சிக்கன் வேகணும். சரிங்களா? அப்போ அதுக்கு திருப்பி மறுபடியும் இந்த பக்கம் போட்டு இந்த 2 பக்கம் திருப்பி நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னாக்கா இந்த கங்கு மூலியமா இந்த சிக்கன் வேக ஆரம்பிக்கும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொழுப்பு எண்ணெய் அப்படியே அதுலேருந்து வடிஞ்சு உள்ளே ஊற்றும். நீங்கள் பார்க்கலாம், அது சவுண்டு கூட வரும். என்ன இது மாதிரி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். ஆனால் இதில் முக்கியமானது என்னென்னா கறி பிடிக்கக்கூடாது. அதாவது கறி பிடிச்சாச்சுனாக்கா உங்களுக்கு டேஸ்ட் போயிடும். சரிங்களா? அந்த கறி பிடிக்காத அளவுக்கு நீங்கள் பொறுமையாக திருப்பி நம்ம போட்டுட்டு இருக்கலாம். போட்டு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும், அந்த ப்ரௌன் கலரில் ஆச்சுனாலே அந்த மசாலா இதெல்லாம் ட்ரை ஆகிடும், ஃபுல்லாக வெந்திருக்கும். அப்போ எடுத்து என்ன பண்ணலாம், நம்ம தட்டில் போட்டு அதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கூட ஏதாவது வேணும் இல்லையா, அதனால் இந்த வெங்காயம், தக்காளி, அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா கேப்சிகம்னு சொல்லக்கூடிய குடமிளகா, இதெல்லாம் கட் பண்ணி அந்த கிரில் கம்பி இருக்கும், அதாவது என்ன சொல்ல கபாப் கம்பி, அதில் சொருகி என்ன பண்ணலாம், இது மாதிரி சுட்டு எடுத்து வச்சுக்கிட்டாக்கா சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னங்க ரொம்ப சிம்பிளா இருக்கா? அவ்வளவுதான், பார்பிக்யூ வீட்லயே ரெடி. குழந்தைகளும் நல்லபடியா சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,